படிக்காத பாமர மக்களுடைய குழந்தைகள் கூட இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல அந்த மாணவன் நோக்கி நீ பாகிஸ்தான்கார அப்படின்னு தன்னோட கனவுகள் எல்லாம் நினைவாங்க போகுது. அவங்க பின்னணியில உள்ள குடும்பங்கள் அந்த வகுப்புகள் இந்த வகுப்புகள் தன்னுடைய தேர்வுக்கு தயார் பண்ணி மதிப்பெண் நோக்கி எவ்வளவு சாதாரணமா ஏதோ நம்ம கத்திரிக்காய் வியாபாரம் அது கிடையாது இல்லையா. இது எப்படி அப்லோட் பண்ணணும், இது எப்படி சரி பண்ணணும்னு யாருக்குமே எந்தவித என்னோட தேர்வு தாள்ல இல்லையே மாறி இருக்கே, நீ படிச்சிருக்கீல மறுபடியும் எழுதி, அதுவே மிகப்பெரிய மன உளைச்சல இதுல நம்ம சிக்கனம் பண்றதோ அலட்சிய போக்கு காமிக்கிறதோ எந்த வித அன்றாட தினக்கூலிகள் கூட கடன் வாங்கி தன்னுடைய குழந்தைங்களை அப்போ இங்கு தரமான கல்வி இல்லைன்னா அதற்கு நாம என்ன செய்யணும்? உங்க வியாபாரிய நோக்கத்தோட தான் செயல்படுவாங்களே தவிர இதுல நிறைய பார்த்தோம்னா பிளர் ஆகி வந்திருக்கு. தொழில்நுட்ப கோளாறுகள் நிறைந்த தனியார் நிறுவனம் இதற்கு யார் பொறுப்பு? பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி. நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இந்த பின்புலத்துல மீண்டும் ஒரு பேரிடியா சிபிஎஸ்இல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதின மாணவர்களினுடைய தேர்வுத்தாள்களை மதிப்பீடு செய்ததுலையும் பெரும் குளறுபடி அப்படிங்கிற ஒரு விவகாரம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த விவகாரம் குறித்து நம்மோடு கலந்துரையாட தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தை சேர்ந்த கார்த்திகா கவின்குமார் நமது அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். இதுல என்னதான் பிரச்சனை, என்ன நடந்தது? சிபிஎஸ்இ தேர்வுகள்ல நிறைய குளறுபடிகள் முறைகேடுகள் தொடர்பா தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீட் தேர்வுகள்ல நிறைய முறைகேடுகள் நடந்துருச்சு. நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனாகவும் அதை மறுபடியும் மறுதேர்வு அப்படின்றதே அதுவே மிகப்பெரிய மன உளைச்சலை தரக்கூடியது. இந்த அடிப்படையில மத்திய அரசால நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ தேர்வுகளையும் தொடர்ச்சியா இதே மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு. ஒரு குழந்தை பருவம், ஒரு சிறார் பருவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பருவம். அதோட பெரும்பான்மையான இந்த பருவங்கள்ல மாணவர்கள் தங்களுடைய கல்விக்காக மிகப்பெரிய அதிகமான நேரங்களை ஒதுக்குறாங்க. தங்களுடைய விளையாட்டா இருக்கட்டும், தங்களுடைய பொழுதுபோக்கா இருக்கட்டும், இந்த நேரங்களை ஒதுக்கிதான் தன்னுடைய தேர்வை தயார் செய்யறாங்க. இன்னும் நிறைய வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு சாப்பிடுவது தூங்குவது தவிர வேற எந்த ஓய்வும் இல்லாத தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டு அந்த வகுப்புகள் இந்த வகுப்புகள் தன்னுடைய தேர்வுக்கு தயார் பண்ணி மதிப்பெண் நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவலை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் தான் படிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் தன்னுடைய குழந்தைக்கு நான் என்னுடைய பிள்ளைக்கோ மகனுக்கோ மகளுக்கோ நான் சிறந்த தரமான கல்வியை நான் கொடுக்கறேன், அப்போ நான் சிபிஎஸ்இ பள்ளியை நோக்கி நான் சேர்க்கிறேன் அப்படின்ற அன்றாட தினக்கூலிகள் கூட கடன் வாங்கி தன்னுடைய குழந்தைங்களை இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சூழல்ல ஒரு வழியா அந்த மாணவர்கள் தேர்வு எழுத போறாங்க. தேர்வு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு வாழ்க்கையில தன்னோட கனவுகள் எல்லாம் நினைவாங்க போகுது. அவங்க பின்னணியில உள்ள குடும்பங்கள் என்னுடைய குழந்தை நான் நினைச்ச மாதிரி அவனுடைய பிடித்த வேலைகளுக்கு போக போறேன், என்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீரப்போகுது, கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது அப்படின்ற சூழல்ல தான் இந்த கல்வி நகர்வுகளும் தேர்வுகளும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்வு எழுதி அதை மதிப்பீடு செய்யக்கூடிய கடைசியாக அதற்கு தேர்வுல ரிசல்ட் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு முறைகேடு. என்ன முறைகேடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ தேர்வு நடக்குது அப்படின்னா வழக்கமா டெண்டர் எடுக்கிறது. இப்ப டெண்டர் எடுக்கும் பொழுது அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, OSM சீட்ல திருத்தப்படுது. அந்த தொழில்நுட்ப OSM திருத்தக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகள் நிறைந்த ஒரு தனியார் நிறுவனம் அதை எடுக்கிறாங்க. அதை மத்திய அரசு இந்த நிறுவனத்துக்கு சிபிஎஸ்இ எஜுகேஷன் தொடர்பா இவங்களுக்கு அதை கொடுத்திருக்காங்க. அந்த டெண்டர் எடுத்த நிறுவனங்கள்ல இதற்கு முன்னாடி இது எப்படி அப்லோட் பண்ணணும், இது எப்படி சரி பண்ணணும்னு யாருக்குமே எந்தவித பயிற்சியும் கொடுக்கப்படவே இல்லை. இது எவ்வளவு ஒரு முக்கியமான சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இதுல எந்த பயிற்சியும் கொடுக்காம ஏனோ தானோ அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கோட இந்த தேர்வு தாள்கள் திருத்தப்பட்டிருக்கு. இதுல நிறைய பார்த்தோம்னா பிளர் ஆகி வந்திருக்கு.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்வுத்தாள்ல தேர்வு எழுதின மாணவனுக்கு நல்லாவே தெரியும் தான் எப்படி எழுதியிருக்கோம், தன்னோட ரிசல்ட் எப்படி வரும்ன்றது தேர்வு எழுதின எல்லாருக்கும் நல்லா தெரியக்கூடியது. இதுல மதிப்பெண் குறைவா வந்திருக்கு. இத எத்தனை குடும்பங்கள் பணம் கட்டி அந்த தேர்வுத்தாளை வாங்கி பாக்குற அளவுக்கு முதல்ல ஒத்துக்குவாங்க. அந்த புரிதல் முதல்ல இருக்கும். அதையும் தாண்டி இந்த தேர்வுத்தாளை என்ன செய்யறாங்க அப்படின்னா, பணம் கட்டி போய் வாங்கி பாக்குறாங்க. தன்னுடைய தேர்வுத்தாள் இல்ல அப்படின்றது மாணவர்கள் சொல்றான். பையன் சொல்றான், எனக்கு இந்த முதல் தேர்வுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு, என்னோட தேர்வுத்தாள்ல இல்லையே, மாறி இருக்கே, அந்த பிரிண்ட்ல பாக்குற வந்து அழிந்த நிலையில இருக்கு, மாறுபட்டு இருக்கு, இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு. இத கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லி வேதாந்த் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து தன்னோட சமூக வலைதளத்துல வந்து பதிவிட்டு இருக்கான். அவன் கண்டுபிடிச்சு இன்னொரு மாணவன் என்ன செய்யறது, கம்பேர் பண்ணி இந்த நிறுவனத்துக்கு தான் டெண்டர் விட்டாங்க, இதுக்கு முன்னாடி இது வந்து தெலுங்கானா பகுதிகளில் இந்த குளறுபடி நடந்திருக்குல்ல, மறுபடியும் இதை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவன் வந்து கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்றான். மாணவர்களுக்கே எளிமையா கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் தெரியுது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய நிர்வாகம் வந்து நடத்துது, அப்ப எவ்வளவு பெரிய அலட்சிய போக்கு நடந்திருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வே கிடையாது இல்லையா, இது வரலாற்றை புரட்டி பாக்குற நிகழ்வு இல்லையா, இது அவ்வளவு சாதாரணமா யாரும் கடந்து போக முடியாது இல்லையா. அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்குது, மனநிலை என்னவா இருக்கும். நீ படிச்சிருக்கீல, மறுபடியும் எழுதுன்னு சொல்ல கூட நியாயம் கிடையாது. அது கண்டிப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் எழுதியிருக்கான், எவ்வளவு தூரத்துல இருந்து கடந்து வந்திருப்பான். இது அவ்வளவு சாதாரணமா எப்படி சிரிச்சுக்க முடியும் நம்ம சமூகத்துல. இது கண்டிப்பா வந்து மத்திய அரசு தான் இதுக்கான பொறுப்பை வந்து எடுத்துக்க முடியும். இல்ல இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்ப மாநில அரசும் இப்ப தேர்வுகளை நடத்துது, ஸ்டேட் போர்டு இதுல அவங்க தேர்வை மதிப்பீடு செய்வதற்கும் சிபிஎஸ்சில வந்து தேர்வுத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கும் என்ன வேறுபாடு? சிபிஎஸ்சில தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யறாங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய அரசு வந்து தேர்வு மேனுவலா தானே வந்து இப்ப தேர்வுத்தாள்கள் மதிப்பீடு பண்றாங்க. அப்ப இந்த நமக்கு இதுவரை அது மாதிரி முறைகேடுகளோ அந்த மாதிரி அலட்சியத்தன்மை இல்லதானே. அப்ப நம்ம வந்து மத்திய அரசுல இந்த மாதிரி நிகழ்வு ஏன் இப்ப சிபிஎஸ்சில மட்டும் மேனுவலா வந்து மதிப்பீடு செய்யாம அந்த OSM அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது? இது எத்தனை ஆண்டு காலமா? அதுதான் இப்ப கேள்விக்குரிய நமக்கு. இது ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. எத்தனையோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது வேண்டாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. தகவல் தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவைதான் வாழ்வியலுக்கு. ஆனா எதற்கு, எப்படி அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும்ல, அந்த சிந்தித்தல் புரிதல் உள்ள பார்வை இருக்கணும்ல. அதான் எதற்கு, ஏன் அப்படி செய்ய வேண்டும்? மேனுவலா இது எவ்வளவு பெரிய உழைப்பு, நம்ம எதற்கோ செலவு செய்யறோம். மாணவர்கள் தான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தூண்கள். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதுதான் கல்வி நிறுவனங்களும் கல்வி தளங்களும் செயல்பட வேண்டிய தளமா இருக்குமே தவிர, அதை தவிர்த்து இதுல நம்ம வந்து சிக்கனம் பண்றதோ அலட்சிய போக்கு காமிக்கிறதோ எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்விகளா இருக்கு. இது எப்போ முதல்ல வெளியில வந்தது இந்த விவகாரம், இப்படி ஒரு சிக்கல் இருந்திருக்கு அப்படிங்கிறது? இது ஒரு அதே பள்ளி மாணவன் தன்னுடைய தேர்வுத்தாள்ல வந்து இப்படி இருக்குன்றத அவன் வந்து பதிவிடுறான். அவனை வந்து நிறைய அவதூறுகள் வந்து பரப்பப்படுது. அந்த மாணவன் நோக்கி நீ பாகிஸ்தான்கார அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலா இருக்கும். பெரியவர்களுக்கே இந்த அவதூறுகளோ ஒரு வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாவுடைய கமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும். அது ஒரு சிறிய பையன் தன்னுடைய நியாயத்தை வந்து கேட்டு முறையிடும் பொழுது அவனுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கும். இல்ல இப்ப இந்த OSM தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து என்ன, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அது அந்த சிஸ்டத்துல எப்படி வந்து தேர்வுத்தாள்கள் வந்து மதிப்பீடு செய்யப்படுது, என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்திருக்கு? OSM அப்படின்றது வந்து எப்படின்னா, தேர்வுத்தாள்களை மதிப்பிடுவதற்காக, அதாவது உள்ளீடு கொடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, எதெல்லாம் சரி அப்படின்றத கால்குலேட் பண்ணி மதிப்பெண் வெளியிடுறது அதோடைய பணியே. அந்த தேர்வுத்தாள் உள்ளிடும் பொழுது சராசரியா உள்ளீடு எப்படி பண்ணணும் அப்படின்ற பயிற்சி கூட இல்லாதவர்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பேப்பரை வந்து ப்ராப்பரா ஸ்கேன் பண்ண தெரியாமலே அப்லோட் பண்ணிட்டு அதுல வந்து நிறைய வந்து அது பிளர் ஆனதாகவும் அதோடைய வந்து மாறுபட்ட தாள்கள் மாறி மாறி வந்ததாகவும் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்காங்க மாணவர்கள். பொதுவுல ஸ்டேட் போர்டை விட தமிழகத்திலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிபிஎஸ்சியை நோக்கி தான் மக்கள் வந்து போறாங்க. ஏன்னா ஒரு தரமான கல்வி, அது வந்து சிலபஸ் அதிகம், மாணவர்களுக்கு ஒர்க்லோடு அதிகம் அப்படின்னால அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டு போறாங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த மதிப்பீட்டு முறையில இப்படி ஒரு புதிய OSMங்கிற தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்கன்னா அதுக்குன்னு சில நாம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பரா அவங்க மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்களா?
இது எதுவுமே மெயின்டைன் பண்ணாததுனால இதோட விளைவுகளாவே இருக்கு. இப்ப முன்கூட்டியே ஒரு ஓஎஸ்எம் அப்படியே புதிய தொழில்நுட்பம் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதற்கு நிறைய வந்து ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்திருக்கணும், அதற்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தியிருக்கணும். அப்போ அவர்கள் வந்து சரியா செய்யறாங்களா அப்படின்ற அவுட்புட் பார்த்திருக்கணும். இது எல்லாமே எதுவுமே இல்லாம இம்ப்ராப்பரா தான் நடைபெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம டெண்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி சரியானவர்களா இருந்திருக்காங்களா, அந்த நிறுவனம் சரியான நிறுவனமா இருந்திருக்கா, இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க, இது எப்படி சாத்தியப்படும், எவ்வளவு பரிச்சயங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இது வந்து கொண்டு போயிருக்கணும். இன்னொரு விஷயம் நீங்க கேட்டதுனால இப்ப சிபிஎஸ்இ பள்ளிகள் நமக்கு சொல்றோம், இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு நோக்கி போறாங்க. இதோட பெஸ்ட் எது, இன்டர்நேஷனல், சிபிஎஸ்இ மெட்ரிக்ல இருந்து போனாங்க சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல், நிறைய கல்வி கொள்கையை நோக்கி மக்கள் வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரையிலும் நம்ம கல்வி அப்படின்றது எப்படி வந்து ஈக்குவலா இல்லாம ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள கல்வியா தானே இருக்கு. அப்ப அது குறித்த மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா, அப்போ இங்க தரமான கல்வி இல்லைன்னா அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்காம ஏன் அப்படி தாண்டி போகணும், அந்த புரிதல் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணங்களும் எனக்கு வந்து தோணுது. சரிங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த தனியார் நிறுவனம் தெலுங்கானாவுல ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொண்ட நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி. ஆமா, இந்த ஓஎஸ்எம் இந்த குளறுபடிகள் அங்க வந்து மாணவர்கள் தற்கொலை நோக்கி போகக்கூடிய சூழல் கூட இருந்திருக்கு, இந்த குளறுபடி நடந்து அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு. அப்போ அங்க நடந்திருக்கிறது தெரிஞ்சு தானே பண்ணிருக்காங்க, எப்படி தெரியாம இருக்கும். இப்ப நாம பொதுவாவே ஒரு அரசு சார்ந்தோ இல்ல சாதாரணமாக ஒரு தொழில்துறையை நம்ம எடுத்துப்போமே, அதற்கு நம்ம டெண்டர் கொடுக்கிறோம் இல்ல நம்ம எடுக்கிறோம், இல்ல வீடுகளுக்கே ஒரு டெண்டர் எடுக்கிறோம், ஏதோ ஒரு ஆட்களை நியமிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, உங்களோட அவுட்புட் என்ன இப்படின்ற கேள்விகள் சாதாரணதுக்கே வெகுஜன கூட்டங்கள் கேட்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிறுவனங்கள், குறிப்பா கல்வி தளத்துல செயல்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்திற்கு எவ்வளவு பெரிய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கணும், எவ்வளவு கேள்விகள் எழுப்பியிருக்கணும், அது சரியான பரிசீலனை பண்ணியிருக்கணும். அது எதுவுமே இல்லாம எவ்வளவு சாதாரணமா ஏதோ நம்ம கத்திரிக்காய் வியாபாரம் அது கிடையாது இல்லையா, எவ்வளவு பெரிய நிறுவனம் இது, எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது எவ்வளவு அது குழந்தைகளை மட்டும் பாதிக்கிறத விட ஒரு குடும்பத்தையே பாதிக்குது இல்லையா. அவன் எத்தனை கடன் வாங்கி அந்த குழந்தைய படிக்க வச்சிருப்பான், அந்த மார்க் வரும் பொழுது இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. அப்ப மாணவர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா அடுத்தது இவங்களுக்கு அடுத்த பேட்ச் வரும் பொழுது எக்ஸாம் தானே, இது மாதிரி ஏதோ ஒரு குளறுபடி நடக்கும், அப்படி ஏதோ வந்து நம்ம பாஸ் பண்ணலாம், அப்படியே இப்படி இருந்தா இது மேல பழி போட்டலான்ற மாணவர் மனநிலையில இருந்து பார்த்தோம்னா இப்படி ஒரு சூழல் வரும். அப்ப கல்வி குறித்தோ இல்ல அவன் படிக்கிறது குறித்தோ எந்த நம்பகத்தன்மை இல்லாம போகும். அவனுடைய பெஸ்ட்டை வந்து எப்படி கொடுப்பான், அவன் சரியான ஒரு கல்வியை வந்து கத்துக்கிட்டு வந்து எப்படி சமூகத்துக்கு நல்ல ஒரு குடிமகனா அவனால இருக்க முடியும். இது எல்லா இடத்துலயும் ஒரு பிளவுபட்ட ஒரு சிந்தனையை தானே உருவாக்கும், மாணவர்களுக்கு உண்டாக்கும், பெற்றோர்களுக்கும் நம்பகத்தன்மை இல்லாம போகுது. இதுக்கு வந்து நிச்சயம் மத்திய அரசு பொறுப்பெடுக்க வேண்டும், இதற்கான தீர்வுகளை வந்து கொடுக்கணும். இல்ல இப்ப இதுல முக்கியமா இந்த ஓஎஸ்எம் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத அந்த மாணவர்களுடைய அந்த தேர்வுத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கு கொண்டு வராங்க. அப்ப இது எல்லாமே குளறுபடியா இருக்குது, இதற்கு வந்து யார் பொறுப்பு? தனியார் நிறுவனம் வந்து இவ்வளவு தைரியமாக ஏற்கனவே இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கு, இதை வந்து மறுபடியும் செய்யறதே மிகப்பெரிய தவறு. அதை தாண்டி சில சமயம் வியாபாரம் பண்றவங்க எப்படி வேணாலும் பண்றது ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. அப்ப தேர்வு செய்யற இடத்துல நம்ம இருக்கணும். தேர்வு செய்யறவங்க யாரும் வெகுஜன கூட்டங்கள் கிடையாது, நன்கு படித்த ஒரு குழு உள்ளவங்க தான் கல்வி சார்ந்த தளங்களை இயங்கக்கூடியவங்க. அப்ப சிபிஎஸ்இ சார்ந்த தளங்கள்ல இயங்கக்கூடிய இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அறிவார்ந்தவங்களாக இருக்க முடியும். அந்த தளத்துல நம்ம வந்து மக்கள் பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அந்த அதிகாரிகளை தான் நம்ம வந்து முதல் குற்றவாளியா நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பா நீங்க யாரை குற்றம் சாட்டுறீங்க? இது தேர்வு செஞ்ச குழு கமிட்டி இருப்பாங்க இல்லையா, இந்த ஓஎஸ்எம் சீட்ல வந்து இவங்க தான் இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்தவங்க தான் வரணும், இந்த கம்பெனி வரணும்ன்றத டெண்டர் எடுத்தாங்க இல்லையா, அது யார் எடுத்தாங்களோ அவங்கதான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கும் பொழுது இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் நம்ம பார்க்கணும். மத்திய அரசை வந்து நம்ம கேட்கிறோம் ஆனா ஒவ்வொரு இதையுமே ஒரு நடத்துங்க அப்படின்னு சொல்லி மேல்நிலையில உள்ளவங்க நமக்கு உத்தரவு போடுவாங்க. உத்தரவு போடும் பொழுது கீழ்நிலையில உள்ளவங்க அந்த துறை சார்ந்தவங்க தான் நிபுணத்துவம் உள்ளவங்களை நம்ம உள்ள வச்சிருப்போம், அவங்க சரியா செய்வாங்க அப்படின்றதுதான். அப்ப அவங்க மேலதான் நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியும். ஓகே, இப்ப ஒன்றிய அரசு வந்து இந்த சிபிஎஸ்இனுடைய தலைவர் ராகுல் சிங், செயலாளர் ஹிமான்ஷு குப்தா 2 பேரை வந்து பணியிட நீக்கம் செய்திருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை போதுமானதா? எப்படி போதுமானதாக இருக்க முடியும்? பணியிட நீக்கம் செய்தா மாணவர்களுடைய மன உளைச்சல், உளவியல் கூறு பாதிக்கப்பட்டிருக்கு, பெற்றோர்கள் மன உளைச்சல் ஆயிருக்காங்க. இதற்கான தீர்வுகள் தான் என்ன? அப்போ மறுபடியும் அவங்க தேர்வுத்தாள்கள் முறைப்படி திருத்தப்படணும், திருத்தப்பட்டு சரியான மதிப்பெண்கள் வழங்கப்படணும். இது வழங்கப்பட்டு அப்புறம் தானே அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். வெறும் அவங்களுடைய தகுதி நீக்கமோ இல்ல பணி நீக்கமோ எப்படி அது சரியானதா இருக்க முடியும்? கண்டிப்பா. இப்ப எல்லாமே தகுதி தேர்வு அப்படிங்கிறது எல்லா விவகாரங்களுக்கும் வந்துருச்சு.
இப்ப குறிப்பா நீட் விவகாரத்தை தொடர்ந்து அந்த NTA சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதுவே ஒரு தனியார் அமைப்பு. இப்ப அதனுடைய செயல்பாடே கேள்விக்குள்ளாக்கப்படுது. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த NTAங்கிறது அவசியமானதா, இல்ல இதுல என்ன மாற்றம் செய்யணும்? இல்ல, என்னை கேட்டா தனியார் அமைப்புகளுக்கு, அரசு பார்க்கும் பொழுது தனியார் அமைப்புகளுக்கு எதுக்கு இந்த டெண்டர் கொடுக்கப்படணும்? இந்த இப்ப நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இல்ல அரசாங்கம் அப்படிங்கும் போது நம்ம கிட்ட எல்லா வசதிகளும் இருக்கு, எல்லா திறன்களும் இருக்கு. அப்போ சரியான நபர்களை நாமளே ஏன் முழுக்க முழுக்க பொறுப்பெடுத்துக்க கூடாது? எதுக்கும் நம்ம பொறுப்பெடுத்து நம்ம போய் செயல்படும் பொழுது கல்வி நிறுவனம் கல்வி சார்ந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. அப்ப அதுல அரசு பொறுப்பெடுத்துட்டு முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி நிபுணர்கள், ஆய்வாளர்கள், இல்ல நம்ம வெளியில இருந்து கூட ஆட்களை கொண்டு வந்து என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனை மொழிப்படி கூட நம்ம நடத்திருக்கலாமே. ஏன் இதுல இவ்வளவு அலட்சியம் காமிக்கிறதுக்கான இடம் இது கிடையாதுல்ல. ட்ரையல் அண்ட் எரர் பாக்குறதுக்கான இடங்கள் இது கிடையாது, ஒரு ஒத்திகை பாக்குறதுக்கான இடம் கிடையாதுல்ல. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த மாதிரி டெண்டர் கொடுக்கறது அப்படின்றது தனியார் நிறுவனங்களுக்கு அவங்க ஒரு பணம் சார்ந்த வணிக நிறுவனமா தான் செயல்படுவாங்களே தவிர, அவங்கள நம்ம குறை சொல்றது அப்படின்றது அவங்க வியாபாரிய நோக்கத்தோட தான் செயல்படுவாங்களே தவிர, அவங்களை எப்படி நம்ம கல்வி சார்ந்த அதிகாரிகளாவோ கல்வி சார்ந்த புரிதல் உள்ளவர்களாவோ சமூக அக்கறை உள்ளவர்களாவோ நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்ப இதற்கு தீர்வா நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? இதற்கு தீர்வா நிச்சயம் இவங்களுடைய விடைத்தாள்கள் நிச்சயம் சரிபார்க்கப்பட்டு முறையான அவங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டு இவங்களுக்கு தீர்வுகள் வழங்கணும் அப்படின்றதுதான். மத்திய அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். சரி, இப்ப இந்த 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அவங்க அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போயாகணும். இப்ப இந்த இக்கட்டை எப்படி பாக்குறது? இப்போ உடனடியா நம்மள்ட்ட எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு. இந்த நிறுவனம் தான் நமக்கு OSM ஷீட்ல குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப தரமான நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா? இல்ல அரசு சார்ந்து ஏதாவது நிச்சயம் செய்ய முடியும் இல்லையா? அது சார்ந்து செய்ய முடியும். இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுவலா இது வேகமா அதிவிரைவா திருத்தப்பட்டு இதற்கு உடனடியா மதிப்பெண் வழங்கப்பட்டு அவங்க அந்த கல்லூரிகள்ல முறையா எப்படி சேரணுமோ அந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுத்தினா மத்திய அரசு பொறுப்பெடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். இல்ல, இப்ப இந்த இடத்துல இன்னொரு மையமான கேள்வி. நீட் தேர்வுல வினாத்தாள் கசிவு படிச்சு எழுதின மாணவர்கள் திரும்ப மீண்டும் இன்னொரு தேர்வை எழுதணுங்கிறது எவ்வளவு பெரிய மன உளைச்சல், பெரிய மன உளைச்சல். திரும்ப இதே போல மறுமதிப்பீடு, திரும்ப அவர்களுடைய மதிப்பெண்கள் மாறுவதற்கான குறையவோ அல்லது கூடுவதற்காகவோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும்? கூடிருச்சுன்னா பிரச்சனை இல்ல, ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னா? ஆமா, நிச்சயம் மன உளைச்சலை ஏற்படுத்தும். எப்பவுமே சரியான தீர்வுகள் சரியான படியே நேர்மையான வழியில இது மேனுவலா திருத்தப்பட்டு இதற்கான ரிசல்ட் வந்தது அப்படின்னா மகிழ்ச்சி. இது தாண்டி மறுபடியும் இதே குளறுபடிகள் இல்ல அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஃபேவர் இல்லாம நம்பகத்தன்மை இல்லாம ஒரு நிகழ்வுகள் நடந்தா மறுபடியும் மோசமான சூழல் தான் இது. சரி, இப்ப இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய விவகாரம் அப்படின்னு ஒதுங்கிட முடியுமா? இதுல மாநில அரசுக்கு குறிப்பா பள்ளி கல்வித்துறை அதற்கு என்ன பொறுப்பு? நிச்சயம் நம்ம அழுத்தம் கொடுத்துதான் ஆகணும். நம்ம எங்க இருந்தோ யாருக்கோ அப்படி நம்ம ஒதுங்கிட முடியாது இல்லையா? நம்ம எல்லாருமே இந்த சமூகத்துடைய ஒரு அங்கத்தினர். அப்ப சராசரி வெகுஜன கூட்டங்களே இதற்காக இதை பேசு பொருளா ஆக்குறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேசினா மட்டும்தான் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். முதல்ல இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நான் சராசரியா ஒரு சங்கங்கள் இருந்து தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து நாங்க குரல் கொடுத்திருக்கோம், கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம மத்த கல்வி அமைப்புகள், ஆசிரியர் சங்கங்கள், இதே மாதிரி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை, இந்த மாதிரி அமைப்புகள் முதல்ல குரல் கொடுக்கணும். அதுக்கு இதை புரிதல் கூட இல்லாத நிறைய மக்கள் கூட இருக்காங்க. இதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா இந்த வினாத்தாள்கள் ரீவாலுவேஷன் போடுறதுக்கு தெரியாத குடும்பங்கள் கூட இருக்காங்க, மாணவர்கள் கூட இருக்காங்க. ஏன்னா படிக்க வர எல்லா குழந்தைங்களோட பெற்றோர்களும் படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. படிக்காத பாமர மக்களுடைய குழந்தைகள் கூட இந்த CBSE பள்ளிகள்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதை திருப்பி பண்ணணும். இதுக்கு பணம் கேட்டா கூட அந்த குழந்தைங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? அந்த புரிதல் இல்லாத குடும்பங்கள் கூட இருக்காங்க. அப்ப முழுக்க முழுக்க நாம தான் இவங்களுடைய குரல்களாக நம்ம செயல்பட்டு இதற்கான தீர்வை வாங்கி கொடுக்கணும். இல்ல, இப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி. ஒரு ஸ்டேட் போர்டு நடத்தக்கூடிய ஒரு தேர்வுல அதுல ஏதாவது சிக்கல் இருக்குன்னா ஒரு மாநில அரசே முழு பொறுப்பெடுத்துக்கிட்டு உரிய நடவடிக்கையை அவங்க முழுமையா ஒரு தன்னிச்சையா மேற்கொள்ள முடியும். ஆனா இது முழுக்க ஒன்றிய அரசு சார்ந்தது தானே. நீங்க சொல்ற மாதிரி குரல் மட்டும் தானே கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு கணிசமான மாணவர்கள் தமிழ்நாட்டில இருந்து இந்த தேர்வை எழுதி இருக்கிறாங்களே, அப்ப இதற்கு என்ன? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய கல்வி முறைகள்ல நம்ம கிட்ட விழிப்புணர்வு இல்லையோ? இப்ப நம்மளுடைய மாநில அரசு, தமிழ்நாடு அரசு அப்படின்னு நாம குரல் கொடுக்கலாம். இந்த செயல்களை அப்படியே மாற்றி ஓரிரு நாடுகள்ல நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இப்படி மத்திய அரசு கையில இது இருக்கும் பொழுது நிச்சயம் சங்கடத்திற்குரிய விஷயம் தான். இதை நம்ம போய் வெறும் குரல்கள் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கும். வாய்ப்பு இருந்தால் ஒட்டுமொத்த குரல்கள் கேட்கப்படும், இதற்கு தீர்வு கிடைச்சாதான் அப்படின்ற சூழல் தான் இன்னைய நிலைமையில நமக்கு இருக்கு. நிச்சயமா இல்ல, இப்ப மாநில அரசினுடைய மாணவர்கள் பெருமளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா தமிழகத்தை சேர்ந்த
சார்ந்த மாணவர்கள். அப்ப ஒரு தமிழக அரசா இந்த விவகாரத்துல தலையிட முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? குரல் மட்டும்தான் கொடுக்க முடியும், எந்த முடிவும் எடுக்க முடியாது. நிச்சயம் நம்ம ஒரு நசுக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு சூழல் தான். குரலற்றவர்கள் குரல் மாதிரிதான் நம்மளுடைய குரல்களும் இருக்கு. நம்ம வெறும் கத்திட்டு மட்டும் தான் இருக்கோம், வாய்ஸ்லெஸ்ஸா இருக்கு, குரல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒடுக்கப்பட்டதா தான் நான் அதை உணர்றேன். சரி, நிறைவா இதுல தமிழக அரசு என்ன ஒரு நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க உங்களுடைய வேண்டுகோளா சொல்லுங்க. நிச்சயம் நம்ம ஏற்கனவே கொடுத்தா மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து நம்ம வெறும் குரல் மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசு குரல் கொடுத்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து அதை மாற்றத்துக்கு உட்படுத்தி இவர்களுக்கான தீர்வுகள் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இவங்க யாரோ கிடையாது, நம்ம தமிழகத்தில் உள்ள நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் தான் இங்க பாதிச்சிருக்காங்க. நம்முடைய அடுத்த தலைமுறை, இளம் தலைமுறை. அதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு குரல் கொடுத்து இதை மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ, தீர்வு கொடுக்க முடியுமோ, அவங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடும் கொடுத்தா சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சி. தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.